ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா வெயிலுக்கு குளு குளுன்னு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு குல்ஃபி ஐஸ் செய்யலாங்க. அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து பால் பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி அது நல்லா கால் பாகமாக குறையிற அளவுக்கு கொதிக்க விடணும். பால் ஆடை பொங்கி வர வர அதை வந்து கிளறி விட்டு ரொம்ப கொஞ்சமாக சுண்டுற அளவுக்கு சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். கலருக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ இல்லாதவங்க ஒரு பிட்டு அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 8 பாதாமும் முந்திரியும் நான் எடுத்திருக்கேன். பிஸ்தாவும் சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இப்போ இந்த குல்ஃபிக்காக திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நட்ஸு நல்லா திக்காக அரைச்சி விட்டிங்கனாலே குல்ஃபி வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் செய்கிற ப்ராசஸ் தான் இப்போ நான் சேனலில் காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அந்த பாலில் கலந்துட்டு அரைச்சி வச்சுருந்த நட்ஸில் ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிரும். இறக்குற ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கலாம், பேரிச்சம்பளம் கூட அரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். எந்த சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதை சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு 7 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். குல்ஃபி மோடு இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டம்ளரு, கப்பு, நீங்கள் எதில் வேணாலும் வந்து மோல்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான சம்மர் ரெசிபி இது. இப்போ வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 7 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா இந்த குல்ஃபி ஐஸ் மோல்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்டான யம்மியான சூப்பரான குலுகுலுன்னு குல்ஃபி ஐஸ் வந்து ரெடி ஆயிருங்க. குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்ச பவுடர், அதாவது நட்ஸ் பவுடரில் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது மேலே நல்லா தூவி விட்ருங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய குல்ஃபி மாதிரியே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பானையில் ஸ்பூன் வச்சு கூட எடுத்து சாப்பிட்ற மாதிரி பவுல்லலாம் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான குல்ஃபி ஐஸ் வந்து செஞ்சாச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா கிச்சன் கிளைமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.